சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் கதை திருடப்பட்டது என்று வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு அரசியல் தான் புதுசு, ஆனா சினிமாக்குள்ள அரசியல் அவருக்கு புதுசு கிடையாது. சினிமாவில் அவர் எப்பயுமே கில்லி தான். அதனால சினிமாக்குள்ள எங்கெங்கெல்லாம் காய் நகர்த்தணும், எங்கெங்கெல்லாம் செக் வைக்கணும்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். அந்த வட்டத்துக்குள்ள அவருக்கு ஏகப்பட்ட தொடர்புகள் இருக்கு, லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம வரலாற்று சம்பவங்களையும் வரலாற்று நடந்த நிகழ்வுகளையோ அல்லது இந்த மாதிரியான கதைகள், நாவல்கள் இது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. எல்லோருக்குமே அது சொந்தமானது தான். சில தகவல்கள் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இது விதியுடன் கூட மோது, ஆனால் விஜயுடன் மோதாதே. இரு 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 என்ன திருக்குறள் சொல்ல சொன்னா என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கிற? ஆமா, நீங்க எப்பயுமே 2 பேர் 3 பேர்ல பேசுவீங்க, இன்னைக்கு என்ன தனியா வந்திருக்க அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒன்றும் இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் தனியாக இருந்தேன். ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிது, சரி அதை ஷேர் பண்ணிக்குவோமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நேற்று நான் பேசின வீடியோவில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பல்வேறு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். அதை நீங்கள் பேராதரவு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ என்னன்னா அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி பராசக்தி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சூழல் நின்றுருக்கு. என்ன அப்படின்னா, பராசக்தி திருடி எடுக்கப்பட்ட ஒரு படம், கதை என்னுடையது அப்படின்னு ஒரு துணை இயக்குனர் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கை விசாரணைக்கு கோர்ட் எடுத்துக்கிச்சு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த படத்தை ரிலீஸ் செய்யறத தடை பண்ணணும், இந்த கதை என்னது அப்படின்னு அவருக்கு வழக்கு போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி பராசக்தி சென்சார் தர மறுத்துருச்சு அப்படின்னு ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காலகட்டத்தை மையமாக வச்சு அதை மைய கருவாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படங்கிறதுனால அதில் இந்திய எதிர்ப்பு போராட்ட காட்சிகளும் இந்திக்கு எதிரான வசனங்களும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ அவங்க மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. இப்படியாக பலவிதமான இடியாப்ப சிக்கலில் பராசக்தி சிக்கிக்கிச்சு. அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ வந்திருக்கு. சரி, இப்போ நீ ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னியே, விதியுடன் கூட மோது, விஜயுடன் மோதாதே அப்படின்னு. அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா, விஜய்க்கு அரசியல் தான் புதுசு, ஆனா சினிமாக்குள்ள அரசியல் அவருக்கு புதுசு கிடையாது. சினிமாவில் அவர் எப்பயுமே கில்லி தான். அதனால சினிமாக்குள்ள எங்கெங்கெல்லாம் காய் நகர்த்தணும், எங்கெங்கெல்லாம் செக் வைக்கணும்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். அந்த வட்டத்துக்குள்ள அவருக்கு ஏகப்பட்ட தொடர்புகள் இருக்கு, லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேலிடத்தினுடைய சப்போர்ட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் பராசக்திக்கு இப்படியான ஒரு சிக்கல் அப்படின்னு விவரமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், திருக்குறள் சொல்லாமல் நீ பாட்டுக்கு என்னத்தையே பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. திருக்குறள் சொல்லிடுறேன். உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிற திருக்குறளுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த விளக்கம் தெரியும். அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் கதை திருடப்பட்டது என்று வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு இந்த கதை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக உதவி இயக்குனர் ஒருவர் இந்த வழக்கை தொடுத்துள்ளார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். விஜயோட ஜனநாயகனோடு மோத வந்த பராசக்திக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல யார் இந்த வழக்கை தொடுத்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவி இயக்குனர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் இந்த வழக்கை தொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லி வழக்கு தொடுத்திருக்காருன்னா, இந்த கதை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே செம்மொழிங்கிற பேரில் இந்த கதையை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கதையை நான் பல தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட இருந்து எப்படியோ கைமாறி இப்போ இந்த படமாக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கதை என்னுடைய கதை, அதனால் இந்த பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இயக்குனருக்கு, நம்ம பராசக்தி இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பிவிட்ருக்கு. இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்கு. இப்போ அவங்க சொல்கிற பதிலை வச்சு இவர் சொல்கிற இந்த செம்மொழிங்கிற கதையும் இந்த பராசக்திங்கிற கதையும் ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு ஆய்வு செய்து, ரெண்டும் ஒன்றா வேற வேறையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் பராசக்தி ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற விஷயமே தெரிய வரும். சரி, சினிமாவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். நீங்கள் அடிக்கடி செய்தியில் பார்த்துருப்பீங்க. பெரிய இயக்குனர், பெரிய நடிகர் இவங்கெல்லாம் நடிக்கிற பல படங்களுக்கு, ஏன் விஜய் படத்துக்கே கூட அந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்போ கத்தி இந்த மாதிரியான படங்கள் எங்களுடைய கதை, இது திருடப்பட்ட கதை அப்படின்னு கூட வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இது ஏன் அப்படி நடக்குது, சினிமாக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சின்னதாக ஒன்று பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனை புரியும். இப்போ சினிமாக்குள்ள என்ன நடக்குன்னா,
ஒரே கரு கொண்ட ஒரு கதைகளை வேறு வேறு ஆட்கள் வந்து இயல்பாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் யோசிக்கிறது உண்டு. இது மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரே கதை 2-3 படமாக வந்ததெல்லாம் கூட இருக்குது. அதை நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது மாதிரி யோசிக்கிறது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான். இது உலகம் முழுவதும் நடக்கிற விஷயம்தான். ஆனால் அது பிரச்சனை இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு துணை இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் தன்னுடைய கதையை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் நடிகர்களுக்கிட்டையும் அல்லது வந்து தயாரிப்பாளர்கள்கிட்டையும் கொடுத்து இந்த கதையை படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு இதை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து இந்த கதையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பல இடங்களில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் கதை நல்லா இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதையை அவங்க எடுத்துக்கிட்டு வேறு கொஞ்சம் பேரெல்லாம் மாற்றி சில பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அவங்க வேறு ஒரு இயக்குனர் வச்சு சில தயாரிப்பாளர்கள் பண்ணுறது உண்டு. சில நடிகர்களும் அதை பண்ணுறது உண்டு. அப்படிங்கிறது நாம் நிறைய செய்திகளில் பார்த்துருக்கோம். அப்படி இது நடந்திருக்கா அப்படின்னு கோர்ட் விசாரித்து அதை சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வரும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய இயக்குநர்கள் நடிகர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கு அவங்களுடைய ஆப்போசிட் இருக்கக்கூடிய நடிகரோ அல்லது பெரிய தயாரிப்பாளரோ அல்லது இவங்களுக்கு ஆகாத ஆட்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையாவது விட்டு இப்படி ஒரு வழக்கை போட வைப்பாங்க. வழக்கை போட்டு வச்சு அவங்ககிட்ட வந்து அந்த படத்தை தடை பண்ணுறதுக்கோ அல்லது இந்த மாதிரியான விஷயம் செய்கிறதுக்கோ சில பேர் தூண்டுதல் பேரில் இப்படி செய்வாங்க. சில பேர் பணம் அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு, பெரிய நடிகர்கள், பெரிய தயாரிப்பு, பெரிய நிறுவனம் அப்படின்னா இது மாதிரி யாராவது வழக்கு போட்டாங்கன்னா, அட என்னடா அது தலைவலியாக இருக்குது, இவங்க கூட போய் எப்போ வழக்கு போய் எப்போ விசாரித்து எப்போ அது வர்றது, சரி அவனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ செட்டில் பண்ணி அனுப்பிவிடு அப்படின்னு சில இது பண்ணுறது உண்டு. அதுக்காகவும் சில பேர் பண்ணுறது உண்டு. அப்போது இந்த மாதிரியான கேட்டகரியில் இந்த இவர் வழக்கு தொடுத்திருக்கிறவர் எந்த கேட்டகரியில் உள்ளவர்னு நமக்கு தெரியாது. நாம் எந்த முன்முடிவுக்கும் வர முடியாது. ஒருவேளை அது உண்மையாலுமே அவருடைய கதையாக கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது நீதிமன்றம் விசாரித்து தான் சொல்ல முடியும். இல்லை ஒரே மாதிரி 2 பேர் வேறு வேறு யோசிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு வரலாற்று சம்பவம். 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு அதை கருவாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை, ஒரு படம் இது. அந்த வரலாற்று சம்பவம் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். அப்போது 1965 இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு ஒரு கதையை வந்து அவரும் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இவங்களும் அதை மையமாக வச்சு ஒரு கதையை வந்து எழுதியிருக்கலாம். அப்போது இந்திய எதிர்ப்பு போராட்ட கதையை நான் தான், எனக்கு தான் சொந்தம், நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்லாம் இவரால் சொல்ல முடியாது. அல்லது இந்த காட்சிகள், இவர் வச்சிருக்கக்கூடிய ஸ்கிரிப்டினுடைய இருக்கக்கூடிய காட்சிகள், அதனுடைய ஸ்க்ரீன் பிளே, அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், வடிவமைப்பு, இதெல்லாம் பொறுத்து தான் அதுவும் இதுவும் ஒன்றா இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ண முடியுமே ஒழிய, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவங்க ஒரு மாதிரி கதை பண்ணியிருந்தாவோ, இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு இவர் ஒரு கதையை பண்ணியிருந்தாவோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு இன்னும் எத்தனை படம் இல்லைன்னா எடுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாரத ராஜா, பாலா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இதே மாதிரி வந்தது. என்ன அப்படின்னா, குற்றப்பரம்பரை சம்பந்தமாக ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலை வந்து பாரதி ராஜா அறிவித்து படமாக எடுக்கிறதா இருந்தார். பாலாவும் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு நாவல் அதே மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு படமாக எடுக்கிறதா இருந்தார். இதுக்குள்ளே இவங்களுக்குள்ள சண்டை வந்து நான் தான் எடுப்பேன், இது ஏன் கதை, இது என்ன நான் எடுக்கிற முன்னே அறிவிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனையை நம்ம போனது கூட பார்த்துருக்கோம். ஆக வரலாற்று சம்பவங்களையும் வரலாற்று நடந்த நிகழ்வுகளையோ அல்லது இந்த மாதிரியான கதைகள், நாவல்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட யாருமே வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. எல்லோருக்குமே அது சொந்தமானது தான். அதனால் இது வந்து எடுக்கப்பட்ட பராசக்தி திருடி எடுக்கப்பட்ட கதையா அல்லது அவங்க தனியாக யோசிச்சிருக்காங்க, இவங்க தனியாக யோசிச்சிருக்காங்க, ரெண்டுமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டது அப்படிங்கிறதாங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து நீதிமன்றம் விசாரித்து முடிவு பண்ணிட்டோம். அதுக்குள்ள சில தகவல்கள் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இது ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக பராசக்தி வர்றதுனால அந்த பராசக்தி ரிலீஸ் ஆகாமல் செய்வதற்காக சிலர் வந்து இது வேலை செஞ்சுருக்காங்க, சிலர் இந்த மாதிரியாக சிலர் வந்து தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. அது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கு நமக்கு ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக விஜய் இதை செய்தாரா அல்லது வந்து உண்மையாலுமே அந்த நபர் வந்து வழக்கு யாருடைய தூண்டுதல் இல்லாமல் வழக்கு தொடுத்திருக்காரா என்ன ஏதுங்கிறது நம்ம விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். ஆக 2 படத்துக்குமே சிக்கல். ஜனநாயகனுக்கு ஆல்ரெடி தெலுங்கு படங்கிறதுனால இது வந்து பராசக்தி ஒரு புது கதைங்கிறதுனால இப்படியாக 2 பேருக்கும் போட்டி இருக்குது. 2மே பரபரப்பாக போயிட்டுருக்கு. எது என்ன முடிவு ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஜனவரி 2ஆம் தேதி தான் வந்து மறுபடியும் விசாரணைக்கு வரப்போகுது கோர்ட்டில். அந்த 2ஆம் தேதி தான் என்ன அப்படிங்கிறது உண்மையாக தெரிய வரும். அப்போது ஜனநாயகனும் பராசக்தியும் ரிலீஸ் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மலேசியாவில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் இருக்குது.
அந்த ஆடியோ லான்ச்சினுடைய அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு நான் சுட சுட தரேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கலகக்காரன் கலை. நன்றி, வணக்கம்.